ஆண்டவர் நல்லவர். தேவன் பெரிய காரியங்களை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். எடுத்து படிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். எடுத்து படிங்க ஜெரமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11. ஜெரமியா 29 verse 11. என்னுடைய செய்தியின் தலைப்பு இந்த காலவெளியில் total trust in the Lord. ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்படி கீழே படிங்க தொடர்ந்து. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். தொடர்ந்து படிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Show me entire verse Jeremiah 29:11 to what is that? எத்தனை வரைக்கும் அது? 14 வரைக்கும். Jeremiah 29 chapter 29 verse 11 to 14. For I know the thoughts that I think towards you, says the Lord, thought of peace and not evil, to give you future and a hope. Then you will call upon me and go pray to me, and I will listen to you, and you will seek me and find me when you search for me with all your heart. I will be found by you, says the Lord, and I will bring you back from the captivity. I will bring you back from your captivity. I will gather you from all the nations and from all the places where I have driven you, says the Lord, and I will bring you to the place from which I caused you to be carried away captive. இந்த காலைவெளியில் இந்த ஜெரமியா 29 வசனம் 11 ஆண்டவர் ஒரு திட்டம் தெளிவாக ஒரு ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ரைட்? இந்த காலவெளியில் அப்படி ஒரு வேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாதுன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து நீங்கள் ஓட முடியாது. ஏன்னால் ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்க திட்டங்கள் பெரிதானது. ஆமென். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ஜெரமியா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெரமியா கட்ட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காலத்தை, உன் தாயின் கருவில் என்ன செஞ்சு உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். நீங்கள் பிரியமான இந்த மாலை வேளை கூட எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான யோசனையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம் ஹமிங் ரைட். நீங்கள் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் படுக்க for I know the thoughts that I think towards you. அப்படின்றா தேவன் உங்களுக்கு குறித்து ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறார். பக்கம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறார். திரும்பி பார்த்து சொல்லுங்க, தெரியாத மாதிரி சொல்றீங்க. திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டோடைய எண்ணத்தில் இருக்கிறீர்களோ? புரியுதுங்களா? திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டோடைய எண்ணத்தில் இருக்கிறீர்களோ? ரைட்? யூ ஆர் இன் தி தாட்ஸ் ஆஃப் தி லார்ட். ஆமென். அது மாத்திரம் இல்லை, ஏன் ஆண்டோடைய எண்ணத்தில் இருக்குன்னு தெரியுங்களா? பாருங்க, வேத வசனம், ஷோ மீ தி வேர்ஸ். வேத வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு குறித்து தானே நினைக்கிறது காரியங்கள் பாருங்க. அங்க பாருங்க, for I know the thoughts that I think towards you. எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்றார். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியும். கொஞ்சம் காசாரா சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியும் சொல்லுங்க. come on. right? amen. அப்புறம் போட்டுருக்குது பாருங்க. right? says the Lord, thought of peace. ஒரு சமாதானமான உங்களுக்கு குறித்து தான எண்ணம். சொல்லுங்க, சமாதானமான எண்ணம். ஒரு போராட்டத்தின் எண்ணம் கிடையாது, ஒரு கஷ்டத்தின் எண்ணம் கிடையாது, ஒரு 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 சண்டை போடுகிற இல்லை என்ன மாதிரி சூழ்நிலை, உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை எண்ணம் கிடையாது. ஆனால் ஒரு சமாதானத்தின் எண்ணம். பக்கத்துல சொல்ல, சமாதானத்தின் எண்ணம். ரைட்? ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேடுறது வந்து என்ன தெரியுங்களா? பணம் காசோட எல்லாத்துக்கும் தேவை நிம்மதி. சொல்லுங்க, நிம்மதி. கமான். அது தேடுறது நிறைய பேர் அலையிறாங்க. நிறைய பேர் எங்கேயும் நிம்மதினு பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. எங்கேயும் கிடைக்காது. ஆண்டவருக்கு மட்டும்தான். சொல்லுங்க, ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர்
உங்களை குறித்து நினைக்கிற நினைவு என்ன தெரியுங்களா? முதல்ல சமாதானம். சொல்லுங்க சமாதானம். பீஸ். சொல்லுங்க பீஸ். அடுத்தது பார்க்குறோம் பாருங்க, டு கிவ் யூ ஃபியூச்சர். உங்களுக்கு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கா. பக்கம் சொல்லுங்க உங்களுடைய எதிர்காலம். சொல்லுங்க உங்களுடைய எதிர்காலம். சொல்லுங்க உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவர் கைகளில் இருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவர் கையில் இருக்கிறது. சொல்லுங்களேன். இங்கெல்லாம் இப்போ வேடிக்கை பார்த்துட்றேன். பக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க. when you நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லும் போது பக்கத்தில் சொல்லும் போது அது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக நிறைவேறட்டும். ஆமென் ஆமென். பக்கம் சொல்லுங்க உங்களுடைய எதிர்காலம் ஆண்டோட கைகளில் இருக்கிறது. say your future is in the hand of the Lord. பாருங்க, is in the hand of the Lord. ஆமென். வேற யாரும் கையில் இல்லை. ஆட்கள் கையில் கொடுத்தாங்கன்னா பந்து விளாண்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் கையில் இருக்கிறனால உங்களுடைய ஃபியூச்சர் என்ன தெரியல, செக்யூர். சொல்லுங்க செக்யூர். பாதுகாப்பாக இருக்கு. சொல்லுங்க பாதுகாப்பாக இருக்கு. யாருமே அதில் விளையாட முடியாது. ஆமென். சில சமயம் ஏன் நம்மளோட எதிர்காலம் வந்து அங்கெங்கன்னு தெரியுங்களா, நம்ம தான் கதவு திறந்து கொடுக்குறோம். புரியுதுங்களா? நீங்கள் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு உன்னோட எதிர்காலம், டு கிவ் யூ ஃபியூச்சர். அடுத்தது பாரு ஹோப். சொல்லுங்க ஹோப். நம்பிக்கை. சொல்லுங்க நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் வந்து ஆண்டவர் கையில். சொல்லுங்க ஆண்டவர் கையில். பிரியமானே அங்கே போட்டிருக்கிறது பாருங்க, ஹோப் தென் யூ கால் அப்பான் மீ. சரி, இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை மாற்றம் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம இன்னும் இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் ஒரு 37 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு கணக்கு பண்ணனா 37 days. பக்கம் 37 days. ரைட். 37 நாட்கள் தான் இருக்கு. உங்களோட வயசு வந்து 39வது நாட்கள் வரும்போது வயசு ஏறிடும். புரியுதுங்களா? எத்தனை பேர் 29 30க்கு போறீங்க? ஜேம்ஸ் வந்து 49லேருந்து 50க்கு போறாரு. ஓ இல்லை இல்லை, அவருக்கு இப்போதான் வயசு 27 28 40 சரி ரைட். பக்கம் சொல்லுங்க நல்ல அது மெச்சூரிட்டி. சொல்லுங்க மெச்சூரிட்டி. வயசு மட்டும் ஏறக்கூடாது, ஆட்களும் வளரணும். ஆமென். பாருங்க, இன்னும் 37 நாட்கள் இருக்குது. இந்த புதிய ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்பாகவே நேற்று தினத்தில் என்னோடு சேர்ந்து டோரோ நானே ப்ரீச் பண்ணுறோம். ரைட். புதிய ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்பாகவே நீங்கள் ஃபிசிக்கலாக போகிறதுக்கு முன்பாக ஆவியில் நீங்கள் முதல்ல போகணும். ஆமென். அதுக்கு தயாராக தான் இன்றைக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை என்ன செய்யணுமா முழுவதுமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். புதிய ஆண்டு வந்து இன்னொரு ஆண்டாக இருக்கலாம் உங்களுக்கு. ரைட். ஆனால் இன்னொரு ஆண்டாக இருக்காதபடிக்கு ரைட் ஆண்டவர் ஆண்டோடைய கிருபை ஆண்டோட நன்மைகளை நிறைந்த ஆண்டாகவும் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அதுக்கு தேவை பிரியமானவர்களே, இன்னொரு ஆண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வருது அப்புறம் பார்த்துக்கிறோம் எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஆயத்தத்தோடு அல்லது நீங்கள் ஆண்டுக்குள்ளாக நீங்கள் காணப்படும் போது பிரியமானவர்களே 2025 ஆண்டு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அந்த பெரிய காரியங்களில் நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதுக்கு முன்பாக இந்த 2024 முடிக்கிறதுக்கு 37 நாட்களுக்கு, இந்த 37 நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆண்டில் வைத்த ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேற்ற கண்டிப்பாக போக வேண்டும். ஆமென் ஆமென் ஆமென். கமான், கரங்களை தட்டுவோம். தேவனை ஸ்தோத்திரிப்போம். கமான். அதனால தான் இங்க வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு குறித்து தான் எல்லா காரியத்தையும் தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் அவர் நேற்றைய ஆண்டவர் ரைட், இன்றைக்குள்ளவர். சொல்லுங்க இன்றைக்குள்ளவர். வெறும் நாளைக்கு மாற்றம் இல்லை, ஆனால் என்னது உங்களுடைய எதிர்காலம். சொல்லுங்க எதிர்காலம். சத்தமா சொல்லுங்க எதிர்காலத்தின் ஆண்டவர். அவர் உங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய எதிர்காலத்தை ஏற்கனவே ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடித்து உங்களை தயார் பண்ணி விட்டுட்டார். ஹல்லேலூயா. ஆகினால இந்த காலைவேளையில் இந்த ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ் சமாதானத்தை கொடுக்கிறேன், ஒரு ஃபியூச்சரை கொடுக்கிறேன், எதிர்காலத்தை கொடுக்கிறேன், ஒரு நம்பிக்கை கொடுக்கிறேன், இதெல்லாம் கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்பாக இந்த ஆண்டை கடக்கிறதுக்குள்ள பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். பக்கத்தில் முழுமையாக நம்ப வேண்டும். Come on. In order to walk in the hope and the future of God and in a word, in the peace of God, you need to totally trust on the Lord. Hallelujah. ஆண்டவர் மேல முழுமையாக நீங்க நம்பிக்கை இல்லாமல் பிரியமானவர்களே, இந்த காலைவேளையில் ஆண்டவர் உங்களை வைத்ததை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென் ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? எடுத்து படிங்களா ஒரு வசனத்தை, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 6. The mic is still humming. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து
உன் வழியிலெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். மறுபடியும் படிங்க, நல்லா கொஞ்சம் நறுக்குன்னு படிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு. பக்கத்துல நீங்க சொல்லுவோம், சொந்த புத்தியில சாயாத. ஐயோ, அப்பாவா இருந்தா உங்க சொந்த ஞானத்துல சாயாதீங்க. நறுக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, சொந்த புத்தியில சாயா. சொல்லுங்க சொல்லுங்க, சொந்த புத்தியில சாயாத. வேதவசனம் நான் சொல்ல, உங்களை ஏசு கிடையாது, பைபிள் சொல்லுது. அப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்குறோம், உன் முழு இருதயத்தோடும். உன் முழு இருதயத்தோடு பார்க்க சொல்ல, முழு இருதயத்தோடும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள் முழுமையா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். If you need the Lord to do perfect things or the wholeness, not the wholesome thing in your life, you need to trust the Lord in your whole heart. Amen. முழு உள்ளத்தோடு பார்க்க சொல்ல, முழு உள்ளத்தோடு. ரைட்? ஆண்டவர் சார்ந்திருங்க. ஆமென். இந்த காலவேளையில் நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்திருக்க நம்பிக்கைகளை இந்த காலவேளையில் நீங்கள் என்ன செய்யணும்? புதுப்பிக்க வேண்டும். பார்க்க சொல்ல, புதுப்பிக்க வேண்டும். ஒரு வேலை சூழ்நிலையினால உங்களோட நம்பிக்கைகள் என்ன செய்யலாம்? ஒரு மாதிரி ஆடி போய் இல்லை அங்கங்கே கிராக் விழுந்துருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யணும்? ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். பார்க்க சொல்ல, ஃபிக்ஸ் பண்ணணும். Come on. You need to do all the patchworks. Right? Amen. எங்கெங்க ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். பார்க்க சொல்ல, ஃபிக்ஸ் பண்ணணும். Come on. Unless you total trust on the Lord, you cannot see the fullness of the Lord over your life. Amen. ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை வைக்காம நீங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற முழுமையான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஈஸி as that. ரைட்? ஆனால் இந்த முழுமையான நம்பிக்கை ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கஷ்டத்துல பரிசுத்த உங்களை நடத்துவார். ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கையில முடியாத காரியத்தை என்ன செய்வாரு? அவர் முடிய செய்வார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அது முடியாம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர்னால எல்லாம் கூடும்னால நம்மளை ஆண்டவர் முடிய செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் பலவீனமா இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். 2 கொரிந்தியர் 12:9-10 சொல்லுகிறது பாருங்க. அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனமான நேரத்தில் என்ன செய்வான் ஆண்டவர்? என்னுடைய பலன் பூர்ணமா விளங்கும். பக்கம் சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு போதும். Come on. Right? My grace is sufficient for you. Right? And God's strength will be made perfect in your weaknesses. This morning, come on, when you totally trust on the Lord, you can see the wholeness of God in your life. Amen. இந்த காலவேளையில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பக்கம் சொல்லுங்க, விசுவாசிக்க வேண்டும். முழுமையாக நம்ப வேண்டும். சொல்லுங்க, முழுமையாக நம்ப வேண்டும். பீட்டர், வேத வசனத்தில் பார்க்குற பீட்டர் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் ஏசு போட்டில் பீட்டரெல்லாம் சீசர்லாம் அனுப்பிட்ட பிற்பாடு ஆண்டவர் ஒரு அற்புதங்கள் செய்தார். இந்த அற்புதங்களை ஏன் செய்யணும்னு சொன்னால் நிறைய காரணம் இருக்குது. ரைட்? அவர் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறது சீசர்களுக்கு மாற்றம் ஆண்டவர் காமித்த ஒரு காரியம். He walks on the water. ரைட்? தண்ணியில் நடந்து வந்தார். நடந்து வரும்போது திடீர்னு இவங்களாம் பார்த்து பேய்ன்னு பயந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஏன்டா சிரிக்கிற? பேயை பார்த்துட்டு ஆண்டவர் பார்த்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க, பகசங்க பயப்படாதீங்க. ரைட்? ஆண்டவர் பார்த்துட்டு இது நான் தான் சொல்லும் போது பேதுரு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, இது நீங்களா இருந்தா நானும் நடந்து வரதுக்கு என்ன செய்யுங்க? கட்டளையிடுங்க. Lord, if it's you, command me so I can walk on the water too. Right? The unknown, தெரியாத காரியத்துல முடியாத காரியத்துல இந்த பேதுரு கேட்கிறான். சொல்லுங்க, பேதுரு கேட்கிறான். பாருங்க, தண்ணியில நடக்கிறது, கடல்ல நடக்கிறது ஒரு கஷ்டமான காரியம். Unless you have a லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தா அது வேற கணக்கு. ஆனால் பீட்டருக்கு அப்போ லைஃப் ஜாக்கெட்டில் என்ன கண்டுபிடிக்கல. ரைட்? கடல் எப்படின்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற நடந்து வான்றாரு. பீட்ரு யோசிக்க கிடையாது, பக்கத்துல யோசிக்க கிடையாது. ஏந்திரம் யோசிக்கல, முழு நம்பிக்கை ஆண்டவர் மேலே வச்சிருந்தான். சொல்லுங்க, முழு நம்பிக்கை ஆண்டவர் மேலே வச்சிருந்தான். He trusts the Lord wholeheartedly. That's why he walks on the water. பீட்ரு நடந்தான். சொல்லுங்க, பீட்ரு நடந்தான். எப்போ அவனோட ட்ரஸ்ட் வேற இடத்துக்கு போச்சு, அங்கங்கே வச்சுட்டு சுற்றியில் இருக்கிற அலைகளை பார்த்தோன்னு உள்ளுக்கு போயிட்டு, அந்த காலவேளையில் உங்களோட முழு நம்பிக்கை ஆண்டவர் மேலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நான் உங்களை என்ன செய்கிறேன்? கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அப்படி இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் நீங்கள் நடப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
when you totally trust on the Lord this morning, when you renew your trust on the Lord this morning, you will walk in the supernatural miracles of the Lord in your life. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களிலே நீங்கள் நடப்பீர்கள். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் எப்பொழுதுமே நீங்கள் கேட்கிறதுக்கும் நினைப்பதுக்கும் அதிகமாகவே அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில நீங்கள் முழுமையான நம்பிக்கையா இருக்கும்போது அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில பாப்பீர்கள். How many of you want to see a supernatural ways of the Lord in your life? You need to totally trust in the Lord. Pakistan totally trust in the Lord. இந்த காலவெளியில இந்த ட்ரஸ்ட் பற்றி சொல்லும் போது சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். இந்த ட்ரஸ்டிங் என்றால் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை வச்சிருக்காரு. வெறும் நம்புறது மாற்றம் இல்லை, பட் ட்ரஸ்டிங் இதுவும் ட்ரஸ்டும் இந்த காரியமும் வந்து இட்ஸ் லைக் டுகெதர். சொல்லுங்க டுகெதர். இது இல்லைன்னா ஓடாது ட்ரஸ்ட். ரைட்? வாட் இஸ் த என்ன சொல்றது செகண்ட் கசன் ஆர் ட்வின் ஆஃப் ட்ரஸ்ட்? ரைட்? ட்ரஸ்டோட ட்வின் தெரியுங்களா? ரெண்டாவது ட்வின் யார் தெரியுங்களா? ஒபீடியன்ஸ். சொல்லுங்க ஒபீடியன்ஸ். பக்கத்துல சொல்லுங்க கீழ்ப்படிதல். சொல்லுங்க கீழ்ப்படிதல். கமான். அந்த வார்த்தை சில பேர்த்தெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. சொல்லுங்க கீழ்ப்படிதல். கமான். ஆமென். ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க மேலே படிக்க போகணுன்னா என்ன செய்யணும்? முதல்ல கீழே படியில் முதல்ல கால் வைக்கணும். இப்படி வச்சா என்ன செஞ்சிடும்? கவுந்துக்கிட்டு விழுந்துடும். ஆமென். புரியுது நான் சொல்றது? இந்த காலவெளியில் ஆண்டவரை முழுமையா நம்புறதுக்கு ஒரு அடையாளம் ஆண்டவர் எப்பவுமே God requires your obedience. God requires your obedience. Come on. Adam, வேத வசனம் இருப்பாங்க, ஆதாம், the first man. Right? ஆண்டவர் அவனுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். He is the man of the plan. ஆண்டவர் இவன் வாழ்க்கையில் முதல் மனுஷன் மாற்றம்ல இவனை கொண்டு பெரிய திட்டங்கள் ஆண்டவர் வைத்திருந்தார். இருக்குங்களா? ஏடேன்ல வைக்கும் போது a lot of plans. அவன் வரத்துக்கு முன்பாக ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினார். அப்புறம் தான் என்ன செஞ்சாரு? ஆடாம என்ன செஞ்சாரு? அங்க வைச்சார். புரியுதுங்களா? 5 நாள்ல right everything created for who? For Adam, and the 6th day God put Adam there. ஆண்டவர் இல்லை பக்கத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவார். சொல்லுங்க ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவார். பட் ஏடம் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனை என்ன செஞ்சாரு? வெறும் அவனை முழுமையாக நம்புறது மாற்றம்ல ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னார். சொல்லுங்க கீழ்ப்படிய சொன்னார். ரைட்? பட் ஏடம் ஃபெயில். பக்கத்தில் ஏடம் ஃபெயில். கீழ்ப்படியாதனால ஆண்டோட திட்டங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்காமல் போச்சு. த செகண்ட் மேன் சவுல், இவன் ராஜா, ஃபர்ஸ்ட் கிங். இவனும் முதல் மனுஷன் தான். இவன் வந்து முதல் ராஜா இஸ்ரேலுக்கு. ரைட்? முதல் காரியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? ஆண்டவர் சொன்ன காரியத்தில் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருந்தார் இவன் மூலியமாக. ஆனால் இவன் வாழ்க்கையில் எல்லாம் ஃபெயிலியர் ஆன காரணம் என்ன தெரியுங்களா? he failed to obey. பக்கத்துல failed to obey. Right? Disobedience caused him and he fell. இந்த காலவெளியில் நீங்கள் முழுமையா நம்பிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காரியம் வந்து நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியணும். ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்லுகிறாரு? என்ன சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? இந்த காலகட்டத்தில் வேதத்தை படிக்கும் போது அல்ல உள்ளத்தில் தோன்ற காரியங்களை ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அதை நீங்கள் கீழ்ப்படிகளா ரொம்ப முக்கியம். Come on. What God is prompting in your heart, what God is speaking to you. Are you obey the voice? Are you obey the words of the Lord? That's very important. Every man who walked in disobedience fell. Right? யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தாங்களோ அவன் வாழ்க்கையில் தேவனோட திட்டங்கள் நிறைவேறாமல் போனுச்சு. இந்த காலவெளியில் நீங்கள் முழுமையாக நம்புறதுக்கு ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான காரியம், முழுமையாக நம்ப வேண்டும் என்றால் ஆண்டவர் கீழ்ப்படியணும். பக்கத்தில் ஆண்டவர் கீழ்ப்படியணும். Come on. சொல்லுங்க obedience is the matter. பக்கத்தில் obedience is the matter. Come on. Don't sleep. பக்கத்தில் don't sleep சொல்லுங்க. Come on. Amen. அப்படியே கண்ணு அப்படி சில பேர் சொக்குது அப்படி. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க obedience is the matter. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு கேளுங்க. கேளுங்க. கேட்க சொன்ன பக்கத்தில் கேளுங்க. பேசுங்க. கொஞ்சம் I'll give you 30 seconds. ஐயோ பேசுங்களா, பேசுங்க. இது ஃபெலோஷிப் கொண்ட மாதிரி எனக்கு. கமான். ஆண்டவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க கேளுங்க. தெரில துணி காய போட சொன்னார் அப்படின்ட்டு கேளுங்க. ஆண்டவர் என்னதான் கேளுங்க. வாட் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ.
சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்களா, தாராளமா பேசுங்க. I give you chance to talk. Come on. ஆண்டவர் என்கிட்ட பேசக்கூடாது, என் புருஷன்கிட்ட தான் பேசணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? முதல்ல உங்ககிட்ட பேசணும். கேள்றா, உன் பொண்டாட்டிக்கிட்டே பேசிட்டு இவர் பக்கத்தில் இருக்காருல்ல. கேட்டீங்களா என்னதான் பேசுறாரு? என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க டு obey? பாருங்க, ஆண்டோட முழுமையான காரியங்கள் சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாத மாதிரி இருக்குன்னா நம்ம கீழ்ப்படியாதனால தான். If you walk in disobedience, you are deliberately against the Lord. Look at this man. எடுத்து படிங்க. Genesis chapter 12. ஆதியாகமம் 12 படிப்போமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்து அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். பாருங்க பாருங்க, திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறார். Some strange voice came and talked to Abraham. ஏப்ரஹாமுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் ஆபிரகாம் அறிந்து கொண்டான், இது பெரிய இது சாதாரண ஒரு குரல் கிடையாது, இது வல்லமை உள்ள குரல். இந்த குரலில் ஏதாச்சும் வல்லம் இருக்குன்னு அவன் அறிந்து கொள்ளனால தான் அது கீழ்ப்படைந்தான். புரியுதுங்களா இல்லைங்களா? ரைட். இந்த ஏப்ரஹாம் பாருங்க, மறு பேச்சு பேசல. பக்கம் சொல்ல, மறு பேச்சு பேசல. Come on. He didn't have a second thought. He didn't deny the voice, or he is not confused. Very clear. சொல்லுங்க, very clear. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது கன்ஃபியூஷன்ல பேச மாட்டார். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது கிளியரா பேசுவார். பக்கம் சொல்லுங்க, கிளியரா பேசுவார். சம்டைம் நம்ம என்ன செய்கிறோமா, நம்ம தான் எடுத்து குழப்பிக்கிறோம். இது மேபி என்னோட விருப்பம் இங்கே இருக்குது, மேபி ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. புரியுதுங்களா? உங்களோட தேவை இங்கே இருக்கலாம், ஆனால் சில சமயம் ஆண்டவர் வேற ஏதாச்சும் செய்ய சொல்லுவார், சம்மந்தம் இல்லாத செய்ய சொல்லுவார். அதுதான் ஆண்டவர். சொல்லுங்க, அதுதான் ஆண்டவர். அப்படி செய்யும் போது தான் யூ ஆர் டோட்டல் ட்ரஸ்ட் ஆன் தி லார்ட். கப்பலில் ஏறுறீங்க தானே, ஃப்ளைட்டில் ஏறுறீங்க. எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க? எல்லாம் கை தூக்குறீங்க. சரி, போயிட்டு பைலட்டில் பார்த்து லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்களா? அவனுக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதுன்னு தெரியும். காடியில் இருந்தால் சொல்லலாம். ரைட். பைலட் பார்த்துருக்கீங்களா? அவன் சேர்ப்பானா சேர்க்க மாட்டான்னு நீங்கள் செக் பண்ணுறதே இல்லை. ஆனால் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க தானே. ஆனால் ஆண்டவரை ஏன் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்க நம்ம சில சமயம்? ஐயோ ஆண்டவரை, இது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தெரில, நீங்கள் கொடுத்துட்டா எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிருவீங்களே. அப்படி இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு சிறந்ததை வைத்திருக்கா. பக்கம் சிறந்ததை வைத்திருக்கா. கமான். ஏப்ரஹாம் பூத்தா அவன் ட்ரஸ்ட் பண்ண கிடையாது, ஆனால் அந்த வல்லமையான குரலில் ட்ரஸ்ட் பண்ணாமே. ஆண்டவர் பேசுகிறான்னு கண்டிப்பாக ஒரு வல்லமையான காரியத்தை செய்வாராமே. Are you willing? கேளுங்க, are you willing this morning? ஏப்ரஹாம் கீழ்ப்படிஞ்சான். That's why his name is father of faith. அவன் பார்க்கல, ஆனால் அவனுக்கு தெரியும் என்னை அழைத்தவர் பெரியவர். அவன் பார்க்கல, ஆனால் அவனுக்கு தெரியும் என்னை அழைத்தவர் அவர் அற்புதமானவர். அவன் பார்க்கல, ஆனால் அவனுக்கு தெரியும் என்னை அழைத்தவர் ஒரு உண்மையான ஆண்டவர் என்று அவன் அறிந்து கொண்டனால அவன் உடனடியாக மறுபேச்சு பேச மனசு கீழ்ப்படிந்தான். Come on. இந்த காலைவெளியில் ஆண்டவர் அதே மாதிரி தான் உங்களை செய்ய சொல்லுகிறார். பாருங்க, அவன் கீழ்ப்படிந்தனால வசனத்தை பாருங்க. அதே 24 வசனம் 1 படிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென். ஏப்ரஹாமோட வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது சகல ஆசீர்வாதம். பக்கத்துல சொல்லுங்க, சகல ஆசீர்வாதம். If you totally trust in the Lord this morning, you'll have a total blessing and total whatever it is. Come on, you have the totality of God in your life. ஆண்டவருடைய முழுமைகளை உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். Come on, hallelujah. இந்த காலவெளியில நீங்கள் நம்புவதற்கு நீங்கள் கீழ்ப்படியணும். பகவான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுறது is a choice. உங்க சாய்ஸ். நீங்க செய்யலாம், செய்ய வேண்டாம். வேணும்னா செய்யுங்க, வேண்டாம்னா போங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பகவான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களோட சாய்ஸ். ஆண்டவர் வற்புறுத்த மாட்டார். ஆண்டவர் எப்பயுமானா உங்களுக்கு வைத்திருப்பார். நல்லது ஆனால் ஆண்டவர் காமிப்பார், கெட்டது ஆண்டவர் காமிக்க மாட்டார். அது நம்ம தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமென்.
இந்த காலவெளியில் ட்ரஸ்டிங் obedience is the matter. obedience பற்றி சொல்லணும்னா கீழ்ப்படிதல் வந்து என்ன தெரியுங்களா, முழுதுமான சரணம் அடைதல். சொல்லுங்க, முழுதுமாக சரணம் அடைகிறது. சரணடைதுன்னு தெரியுங்களா? கை தூக்குங்க. ஐம் surrendering சொல்லுங்க. ஹேண்ட்ஸ் அப்னு சொன்னா என்ன செய்யும்? பிள்ளைங்களா சொல்லுங்க, ஹேண்ட்ஸ் அப்னா டோட்டல் சரண்டர். சொல்லுங்க, டோட்டல் சரண்டர். அப்போ கொடுக்க கண்களை மூடி கரங்களை போயிடுச்சு இந்த கால வெள்ளம். கேன் யூ டோட்டலி ட்ரஸ்ட் ஆன் த லார்ட்? இதெல்லாம் உங்களால் நம்ப முடியல, அதெல்லாம் கொடுங்க ஆண்டவரே. எவ்ரிதிங். ஏன் நம்ம வாழ்க்கையில் சில சமயம் சில காரியங்கள் நடக்காமல் இருக்குன்னா முழுமையாக ஒப்பு கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் ஒப்பு கொடுக்குறோம். சில இதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சது அப்படியே வச்சுக்கிறோம். அனானியா சஃபிரா மாதிரி பிடிச்சதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் முழுமையாக சரணடைங்க. கரங்களை போய் திக்கமான. Can you tell the Lord, Lord, I totally surrender to you, Lord, this morning. முழுதுமாக என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். Amen. Amen. பாருங்க, கீழ்ப்படிதல் வந்து totally surrender. அது மாற்றம் இல்லை. கீழ்ப்படிதல் வந்து மாற்றம். சொல்லுங்க, மாற்றம். சேஞ்ச். சொல்லுங்க, சேஞ்ச். சரி பாருங்க, என்ன பாருங்க, கையெல்லாம் இருக்கிட்டு என்ன பாருங்க. சரிங்களா? கீழ்ப்படுதல் மாற்றம். சொல்லுங்க, மாற்றம். ரைட்? நீங்க மாறுவதுக்கு ரெடியா இருக்கணும். சொல்லுங்க, மாறுவதுக்கு ரெடியா இருக்கணும். ரைட்? சில பேர் சொல்லுவாங்க, செத்தாலும் நான் மாற மாட்டேன். உன் வீட்டு வாசப்படி செத்து போயிட்டேன், எங்கே போகணும் உனக்கே தெரியாது. சரி சொல்லுவாங்களே, செத்தாலும் என் மூஞ்சில் முழிக்காதன்னாங்க. ரைட்? அந்த அந்த வைராக்கியத்தெல்லாம் விட்டுருங்க. பக்கத்து வைராக்கியத்தெல்லாம் விட்டுட்டு மாற்றத்துக்கு ரெடியாக இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆமென். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத காரியத்தை நான் செய்கிறேன். அதுக்கு நீங்கள் மாறுவதற்கு ரெடியாக இருக்கணும். ஆமென். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், old keys won't open new doors. பழைய சாவி வந்து புதிய கதவை திறக்க முடியாது. கீழ்ப்படுதல் என்றால் மாறுவதற்கு ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. obedience is change. பக்கத்துல obedience is change. அடுத்தது பார்க்குறோம், obedience is his way not my way. கீழ்ப்படுதல் வந்து என்ன தெரியுங்களா, அவரோட வழி. சொல்லுங்க, அவரோட வழி. என் வழி கிடையாது. சொல்லுங்க, என் வழி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்களா, நான் வேற மாதிரி. ரைட்? நீங்கள் எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரே மாதிரி. அந்த ஒரே மாதிரி ஆண்டவரை நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு சிறந்த வழியை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் ஸ்தோத்திரிப்பாங்க. ஹிஸ் வே. சொல்லுங்க, ஹிஸ் வே. என்னை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லாதீங்க. அவருடைய வழியில் நீங்கள் காணப்படும் போது அது கீழ்ப்படிதோ. ஆமென். அடுத்தது பார்க்குறேன். come on. obedience, right? we learn what, right? Pastor Ryan said, right? obedience is now. சொல்லுங்க, obedience is now. கீழ்ப்படிதல் வந்து இப்ப. சொல்லுங்க, இப்ப. ஆண்டவர் சொல்றதை உடனடியாக செய்யணும். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றதை உடனடியாக செய்யணும். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றதை உடனடியாக செய்யணும். நல்லா தட்டி சொல்லுங்க, obedience is now. come on. obedience is now. if asked to go and do, சொல்லுங்க, obedience is now. come on. ஆண்டவர் சொல்றதை ஆண்டவர் அப்ப செய்யலாம், அது obedience கிடையாது. புரியுங்களா? உடனுக்குடனே செய்யணும். சொல்லுங்க, உடனுக்குடனே செய்யணும். டிலே பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. டிலே obedience is disobedience. தாமதமான கீழ்ப்படிதல் வந்து என்ன தெரியுங்களா, அது வந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அடுத்தது partial obedience is disobedience. ஆண்டவர் சொன்னதை பாதி பாதி செய்யுது, நம்மளோட கன்வீனியன்ஸ் மாதிரி. ஆண்டவர் என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அது வந்து கீழ்ப்படியது இல்லை. பக்கம் சொன்ன கீழ்ப்படியது இல்லை. கமான், நான் இதுதான் செய்யலாம், மற்றெல்லாம் பார்த்துக்கன்னா பார்த்துக்கோ. இந்த மாதிரி தமிழ் தான் நான் பேசுகிறேன். அந்த மாதிரி சொல்கிறீங்களா? கமான், இவ்வளோ தான் என்னால் முடியும். பாருங்க, முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது முழுமையான காரியத்தை பார்ப்பீர்கள். ஆமென். partial obedience is disobedient. what else? reluctant obedience. அப்படின்னா reluctant சேம் தானே. தயங்கி தயங்கி என்ன செய்யறது? கீழ்ப்படு. பக்கம் தயக்கமாக இருக்காதுங்கோ, உடனே செய்யுங்க. இந்த காலவெளியில் நீங்கள் கீழ்ப்படுற நிமித்தம் ஆண்டு உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறோம்.
நீங்கள் முழுமையாக ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவர் உங்களுக்கு சிறந்த காலத்தை வைத்திருக்கிறாரு, சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரு, சிறந்த நம்பிக்கைகளை வைத்திருக்காரு. இதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நீங்கள் கீழ்ப்படைய வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் வேதத்தில் நீங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு காரியத்தில் அவர்களை ஈடுபட வைக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், முதலாவது ஆண்டவர் சொல்லுவார் ஒரு காரியத்தை, அதுக்கு நீங்கள் கீழ்ப்படைய வந்தார். ஏப்ராம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஏப்ராம் கீழ்ப்படைந்தான். ஆமென். ஏப்ராம் மாதிரி ஆசீர்வாதமான யாருமே கிடையாது. இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார்? What God has for you. Can you totally trust on the Lord one more time? Pakistan, totally trust on the Lord. Come on, one more time. இந்த 2025 கடந்து போறதுக்கு முன்பாக உங்களோட நம்பிக்கைகளை மறுபடியும் அந்த ஒடுங்கி போன அந்த 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 செதறி போன அந்த உங்களை மற்ற காரியத்தில் ஈடுபட்டுக்கிற அந்த நம்பிக்கைகளை மற்ற காரியத்திலிருந்து எடுத்துப்பட்டு ஆண்டவரை மாற்றம் நீங்கள் நோக்கி பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பெருசு. Come on. Hallelujah. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பெரிதானது. அது ஈர்க்கு அப்பாற்பட்ட காரியங்கள் பிரியமானவர்களே. ஏப்ரஹாம் ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் அவனை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க எண்ணம் வைத்திருந்தாரு. ஆண்டவர் சொன்னார், அவன் செய்தான் மறுபேச்சு இல்லாம. இட் காஸ்ட் ஹிம். கம் ஆன். அது கஷ்டமா தான் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு உள்ளது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மாற்ற நம்பிவான். ஆண்டவர் அவனை அற்புதம் செய்தார். This morning, can you trust the Lord? Can you trust the Lord in your finance? Can you trust the Lord with your life? Can you trust the Lord with whatever you have? ஆண்டவர் மேல எல்லாத்திலும் நீங்க நம்புவீர்கள் என்றால் அவர் அதை வீணாக்க மாட்டார். Come on, give your heart. பக்கத்துல சொல்ல, give yourself. Come on. இந்த காலையில முழுமையா ஒப்புக்கொடுங்க. Come on. பாருங்க, ஜெரமையா ஐசையா 1:19, ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஒரு தடவை படிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்படின்னா என்னது மனம் பொருந்தி? வழக்குங்களா? மைக்ல சொல்லுங்க. முழுமையாக மனம் பொருந்தி. புரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதா தமிழ்? நான் தமிழ் ஸ்கூல்ல பாருங்க. இஃப் யூ ஆர் willing, சொல்லுங்க willing. willing என்ன தெரியுங்களா? ரைட், நீங்களாகவே சொல்லுங்க, நானாகவே, வற்புறுத்தல் இல்லாமல் நானாகவே. நாட் ஃபார்ஸ்ஃபுல்லி, சொல்லுங்க நாட் ஃபார்ஸ்ஃபுல்லி, willingly. அப்புறம் பாருங்க, in obedient you shall eat the good of the land. நீங்கள் முழுமையாக ரைட் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் தேசத்தில் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள். ஆமென். You will eat whatever good that God has for you. Come on. This morning, God does not withhold any good for you, good from you. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற நன்மைகளை அவர் பிடித்து விட கிடையாது. ஆனால் நீங்க கீழ்ப்படிந்து முழுமையாக அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது பிரியமானவர்களே, ஆண்டவர் வைத்த நன்மைகளை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்கள் சாப்பிடுவீர்கள். Come on. You will experience the goodness of the Lord in your life. This morning, can you totally trust in the Lord and ask the Lord? அன்று என்ன பேசிக் கொண்டிருக்கீங்க கேளுங்க.